அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அல்சர் சீக்கிரம் குணமாயிடும். அதே பீட்ரூட் ஜூஸுடன் எலுமிச்சம்பழம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாகும். அதே பீட்ரூட்டோட சாறுடன் தண்ணி வெந்நீர் கலந்து குடித்து நைட்டில் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் தீரும். அதே போல் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம், பிளாஸ்டிக்கு ஸ்ட்ரா போட்டு உரிகிறோம், அதுமாதிரி உரியக்கூடாது. அதில் ஸ்ட்ரா பிளாஸ்டிக்கு, அது தொண்டையில் போயிட்டு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. தொண்டைக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது, குடலுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது, புற்றுநோய் வர. அதே போல் வாயிலையும் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டீ குடிக்கிறது, பிளாஸ்டிக் கிளாஸில் குடிக்காதுங்க. இந்த பிளாஸ்டிக் உருகி உள்ளே போயிட்டு வாயில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது, புற்றுநோய் வர. அதேமாதிரி குடலில் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அது பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்காதீங்க. கண்ணாடி கிளாஸில் இல்லை சில்வர் கிளாஸில் கூட குடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் நின்றுன்னு தண்ணி குடிக்கக்கூடாது. நேராக கீழே போய் குடலில் போயிட்டு பெருங்குடலில் போயிட்டு உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உக்காஞ்சி குடிங்க, உக்காஞ்சி சாப்பிடுங்க. டேபிள்லேயே சேர்லேயே உட்காந்து சாப்பிடாதீங்க, நின்று சாப்பிடாதீங்க, பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. அதே போல் காலை மாலை 2 வேளை பல் வளர்க்குங்க, மலம் போகுங்க, மலம் கழிங்க. உங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம குழந்தைங்க நைட்டில் அடிக்கடி இன்ட்ரோல் போகும். 5 வயசு 6 வயசு ஆகிட்ட பிறகு இன்ட்ரோல் போவாங்க. அவங்க நைட்டில் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாக்கில் தேன் தடவி விடுங்க. அதே போல் பெரியவங்க சுகர் பேஷண்ட் அடிக்கடி யூரின் போவாங்க, அடிக்கடி பாத்ரூம் போவாங்க. இவங்க அரசன் கொழுந்து அரைச்சி ஒரு சின்ன கோலிக்குண்டு அளவுக்கு ஒரு 10 நாளைக்கு அதுமாதிரி சாப்பிடுவாங்க. அதுமாதிரி மலம் போகிறது, வயிற்றில் பூச்சி இருந்தாலும் கிளியர் ஆகிடும். மலம் போகிறது, இந்த இன்ட்ரோல் போகிறதுலாம் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிடும், கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் மாதவிடாய் சரியாக வரலன்றவங்களுக்கு பனவெல்லம், எள், கருஞ்சீரகம் 3 அரைச்சி சாப்பிடுங்க. மாதவிடாய் கரெக்டாக வரும், கண்ட்ரோலாக வரும். அதே போல் நம்ம இயற்கையான தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு டம்ளர் கண்ணாடி கிளாஸ் எடுத்துங்க, அதில் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணி எடுத்துங்க, 1 ஸ்பூன் தேனை உள்ளே விடுங்க, கண்ணாடி கிளாஸில் விடுங்க. தண்ணியில் சுத்தமான தேனாக இருந்தால் தனியாக தேன் போய் தனியாக செட்டில் ஆகிடும், தண்ணியில் கலக்காது. அது கெட்ட தேனாக இருந்ததுன்னா ஏன்னா சர்க்கரை பாகு கலந்தா இருந்தால் தண்ணியில் கலங்கிடும். அதே போல் இயற்கையாக வாழைப்பழம் பழுகுது, ஸ்ப்ரே அடித்து பழுக்க வைக்கிறானுங்க. அது உடம்புக்கு கெடுதல், சீக்கிரம் பழுக்க வைக்கிறதுக்காக. நம்ம இயற்கையாக பழுத்ததுன்னா காம்பு பச்சையாகவே இருக்கும், பழம் மஞ்சளாக இருக்கும். செயற்கையாக பழுக்க வச்சதுன்னா நம்ம காம்பும் மஞ்சளாக மாறிடும், பழமும் மஞ்சளாக இருக்கும். அது கெமிக்கல் அடித்து பழுக்க வச்சதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம ஷாம்பு தலைக்கு போடுறோம் பாருங்கள், ஷாம்பு, அந்த ஷாம்பை கொஞ்சம் இது பண்ணி மஞ்சள் கலந்திங்கன்னா அதே மஞ்சள் நிறத்தில் அந்த ஷாம்பு இருந்துச்சுன்னா நல்ல ஷாம்பு, ஓரளவுக்கு கெமிக்கல் அதிகமாக இல்லைன்னு அர்த்தம். அதே ஷாம்பை மஞ்சள் கலந்த பிறகு சிகப்பாக மாறிச்சுன்னா அது கெமிக்கல் கலந்துருக்குன்னு அர்த்தம். அந்த ஷாம்பில் யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் தண்ணி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நம்ம நாவப்பழம் ஒரு துண்டு போடுங்க, சீக்கிரம் தண்ணி கெடாமல் இருக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு